புட்டு ரெசிபி பண்ண போகிறேன். அதாவது கப்பக்கிழங்குல புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ வந்து அந்த கப்பக்கிழங்கு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. கப்பக்கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு நான் அது 1/2 கிலோ கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது வந்து சீசனில் கிடைக்கும் போது அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழையதாக இருந்துடக்கூடாது. தோல் சீவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கப்பக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். அதுக்கு அதை சீச்சிட்டு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு புட்டு மாவு, அரிசி மாவு, அப்புறம் அதுக்கு தேங்காய் துருவல் தேவையான அளவு போட்டுக்கணும். சுகர் இருக்குது, நாட்டு சர்க்கரையும் இருக்குது. ரெண்டில் எது வேணாலும் கலந்து சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது நடுவில் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க நாரை எடுத்துகிட்டு கொண்டாந்துடுறேன். 2ஆக கட் பண்ணி இந்த நடுவில் இருக்க நாரை எடுத்துட்டேன். இதில் வந்து இப்போ சீச்சுக்குருவோம். இதில் வச்சு பச்சையாக சீச்சு தான் அதை செய்யணும் புட்டு. இப்போ இதெல்லாம் சீச்சு முடிச்சாச்சு. இதை வந்து லேசாக எண்ணி இப்போ அதில் கொஞ்சம் ஸ்டார்ச் இருக்கும், தண்ணி சேர்த்துருக்கும், அதை பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்படி இறுக்க பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து அந்த தண்ணி வருது பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சுக்கிடுவோம். எப்படி பிழிஞ்சாலும் ஈரச்சத்து இருக்கும், கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்குவோம். புளிஞ்சு எடுத்துகிட்டு தான் அதில் அரிசி மாவு சேர்த்து நம்ம புட்டு செய்யணும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா இந்த கப்பக்கிழங்கு சீச்சம்னே அதை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த இவ்வளவு ஸ்டார்ச் வந்திருக்கு. இதை வச்சுட்டு இதில் வந்து ஈரத்தன்மையாக இருக்கும்ல, அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்து கிளறிக்கிடுவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். இப்போயே இந்த மாதிரி இருக்கணும், ஈரத்தன்மை இருக்கணும், ஆனால் உதிரி உதிரியாக இருக்கணும். மாவு வந்து 1/2 கப் மாவு தேவைப்பட்டிருக்கு எனக்கு. அதை சீச்சு புளிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த புட்டு மாவு நல்லா போட்டு நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு கலந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒவ்வொரு பவுலில் சேர்த்து இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி சூடாகிக்கட்டும். பவுலில் லேசாக எண்ணெய் தடவிடுவோம். எண்ணெய் தடவிட்டு அதில் அடியில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்குவோம். அதுக்கு மேலே இந்த கப்பக்கிழங்கு புட்டு மாவு சேர்த்துக்கிறோம் முக்காதுக்கு. இப்போ இந்த பவுல்கள் எல்லாம் சேர்த்துட்டேன். கீழே தேங்காய் பூ, மேலே இந்த புட்டு மாவு, புட்டு மாவும் சேர்த்தாச்சு. இது வந்து இட்லி பானையில் வச்சு அவுத்துக்கிறோம். ரெண்டு இது கீழே வச்சுட்டேன், 3 இதையும் மேலே வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் வச்சாச்சு. இது மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு 20 நிமிஷம் வேகணும். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்படி தொட்டு பார்க்கும்போது அப்படி தெரியும், அப்படியே பஞ்சு பஞ்சாக தெரியும், ஒட்டாமல் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லேசாக சைடில் அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தட்டிக்கிடுவோம். இப்போ பாதி புட்டை வந்து சுகர் ஆட் பண்ணி கிளறிக்கிடுவோம். தேவையான அளவு போட்டுக்குவோம். அப்படியே நல்லா உதிராக பஞ்சு பஞ்சாக இருக்குது புட்டு, கப்பக்கிழங்கு புட்டு. இந்த பாதி புட்டை வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். தேங்காய் பூ புட்டு, கப்பை புட்டு, நாட்டு சர்க்கரை. இப்போ இந்த கப்பக்கிழங்கு புட்டு நாட்டு சர்க்கரை போட்டதையும் சுகர் போட்டதையும் என் பையன் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இது வந்து கேரளாவில் வந்து இதில் வந்து சிக்கன் கறி, முட்டை கறி அந்த மாதிரி வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஜீனி அல்லது வெல்லம் இது மாதிரி போட்டு சாப்பிடுவோம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. இந்த கப்பக்கிழங்கு புட்டு நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. அதுவும் இந்த சுகர்லையும் இந்த நாட்டு சக்கரை போட்டதையும் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கப்பக்கிழங்க நம்ம கிழங்கா வச்சு கொடுக்குறத காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி புட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது. காலையில் சாப்பாடும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம்,
இது இப்போ சுகர் உள்ளவங்கன்னா லிமிட்டாக தான் எடுத்துக்கணும். சுகர் இல்லாத மற்ற எல்லாருமே இதை நல்லா சாப்பிடலாம். ஆரோக்கியமான புட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.